வெறும் ஸ்வீட் அண்ட் ஃப்ளேவர்ட் கார்பனேட்டட் சோடா தான். ஆனாலும் இது கோக். எல்லா இடத்துலயும் கிடைக்கிற பிஸ்கெட் தான். பட் இது மில்க் பிக்கீஸ் வித் குட்னஸ் ஆஃப் மில்க். வெறும் வெண்ணெய் தான். பட் இது அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா. சாதாரணமா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் ஏன் பீப்புள் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அதிகமா வாங்குறாங்க? ஏன் பிராண்ட்ஸ்க்கு லாயலா இருக்காங்க? இன்னும் சொல்ல போனா பிரீமியம் பிரைஸ் பே பண்ணி கூட வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு எக்கனாமிஸ்ட கேட்டா அது எப்படி சாத்தியம்? ரேஷனலா முடிவு எடுக்கிற ஒருத்தர் எப்படி அதிகமா பிரைஸ் பே பண்ணுவாங்கன்னு கேட்பாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாமெல்லாம் ரேஷனல் பீயிங்னு. பட் ரியாலிட்டியில ஹியூமன் பிஹேவியர் டசன்ட் ஒர்க் தட் வே. நம்ம வாங்கின 98% ஆஃப் ப்ராடக்ட் எமோஷனலா வாங்கினது தான். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். டியூக் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ஃபேமஸ் ஸ்டடி பத்தி பார்த்தோம்னா கிளியரா புரியும். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்காக 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ரொம்ப சப்ளிமினல் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு ஆப்பிள் ஆர் ஐபிஎம் லோகோ ரேண்டமா ஃபிளாஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டாஸ்க் கொடுத்தப்போ ஐபிஎம் லோகோ ஃபிளாஷ் ஆன குரூப்பை விட ஆப்பிள் லோகோ ஃபிளாஷ் ஆன குரூப் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு இவங்க கொடுக்குற ஆர்கியூமெண்ட், ஆப்பிள் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க, they stand for hip, cool, fun and creative peopleன்னு. இதுதான் பவர் ஆஃப் பிராண்டிங். ஒரு பிராண்ட் பீப்புளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? பிராண்ட் வெறும் ப்ராடக்ட்ஸை மட்டும் சேல்ஸ் பண்றது இல்ல, இட் கிரியேட்ஸ் அன் எமோஷனல் கனெக்ஷன். இந்த எமோஷன் கனெக்ஷன் தான் கஸ்டமரோட பிஹேவியரை சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. Brands can influence how customers sees themselves and how others sees them when they use that product. இந்த ஐடென்டிட்டிக்காக தான் எல்லாருமே பிராண்டை வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒருத்தர் ராயல் என்ஃபீல்ட் சூஸ் பண்றாருன்னா அவங்க அந்த பைக்கை மட்டும் வாங்குறது இல்ல, தேர் எக்ஸ்பிரஸிங் சம்திங் அபவுட் தேர் பர்சனாலிட்டி. ராயல் என்ஃபீல்டுங்கிறது அட்வென்ச்சர், ஸ்ட்ரென்த், ஹெரிட்டேஜ், எக்ஸ்ப்ளோரிங், பீயிங் டிஃப்ரெண்ட், பீயிங் லவுட் அபவுட் தேர் பேஷன்ட்டு பல விஷயங்களை ரெப்ரசென்ட் பண்றது. இந்த டீப் கனெக்ஷனால தான் கிரிட்டிசிசம் அரைஸ் பண்றப்போ பீப்புள் அவங்களோட பிராண்டை பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த கிரிட்டிசிசம் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை கம்பெனிக்கோ வந்த கிரிட்டிசிசம் எடுத்துக்காம அவங்களோட ஐடென்டிட்டியே டைரக்டா டச் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். பீப்புள் ஒரு பிராண்டை சூஸ் பண்றப்போ வெறும் ப்ராடக்ட்டுக்காக மட்டும் வாங்குறது இல்லை, எமோஷனலா அவங்க அந்த பிராண்டோட ஸ்டோரிக்கும் வேல்யூக்கும் அசோசியேட் ஆகுறாங்க. எவ்வளோ கிளியரா நம்ம பிராண்டோட யூனிக் ஸ்டோரியை டிஃபைன் பண்ணி கம்யூனிகேட் பண்றோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த கனெக்ஷன் இருக்கும். இதனால தான் பிராண்ட்ஸை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ற அளவுக்கு கூட கஸ்டமர் போறாங்கன்ட்டு நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆப்பிள் அண்ட் சாம்சங் யூசர்ஸை ஒரு எம்ஆர்ஐ மிஷின் மூலமா ரிசர்ச் பண்றாங்க. ஆப்பிள் ஃபேன்ஸ்க்கு ஆப்பிள் பிராண்ட் பத்தின குட் நியூஸ் சொல்றப்போ அவங்க பிரெயின் ஹாப்பி சிக்னல் கொடுத்துச்சு. அதே நேரம் பேட் நியூஸ் கொடுக்குறப்போ சேட் சிக்னல் கொடுத்துச்சு. இந்த ரியாக்ஷன் அவங்களோட க்ளோஸ்டு பர்சன் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நியூஸ் வர்றப்போ எப்படி நம்மளுடைய பிரெயின் ரியாக்ட் ஆகுதோ சேம் வே பிராண்டுக்கும் ரியாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. பட் சாம்சங் யூசருக்கு சாம்சங் பத்தின குட் ஆர் பேட் சிக்னல் கொடுக்குறப்போ பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. பட் ஆப்பிள் பத்தின பேட் நியூஸ் கொடுக்குறப்ப மட்டும் அவங்க பிரெயின் கொஞ்சம் ஹாப்பி சிக்னல் கொடுத்துச்சு. இது காரணம் சாம்சங் யூசருக்கு ஆப்பிள் மேலே இருக்கிற வெறுப்புனால மட்டும்தான் தவிர இந்த சேஞ்சஸ் சாம்சங் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ இதனால ஆப்பிள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்குன்ட்டு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி உங்கள் கஸ்டமருக்காக எப்படி ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண போறீங்க உங்கள் பிராண்ட் மூலமாகவும், அந்த ஐடென்டிட்டிக்காக அவங்க எப்படி உங்ககிட்ட லாயல்ட்டியா இருக்க போறாங்கங்கிறத எப்படி எமோஷனலா அவங்க கொடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்க தான் அடுத்த பிராண்ட். இன் டுடேஸ் வேர்ல்ட் பிராண்ட்ஸுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி பில்லரா இருக்கு. எப்படி கம்யூனிட்டியோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு சமயம் நமக்கு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கொடுத்துச்சோ அதே மாதிரி இப்போ பிராண்ட் செஞ்சிட்டு இருக்கு. தொண்டையில கிச் கிச்னா விக்ஸ், வெண்ணெய்னா அமுல், பன்னீர்னா மில்கி மிஸ்ட்னு நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறி இருக்கு இந்த பிராண்ட்ஸ் எல்லாம். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் பிராண்டுக்கும் கஸ்டமருக்கும் இருக்கிற இந்த பவர்ஃபுல் கனெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லெவரேஜ் பண்ணா உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சக்சஸா இது இருக்கும். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அபவுட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங், கீப் ஃபாலோவிங் அஸ். தேங்க்யூ வெரி மச். Till next video, see you. Bye bye.